வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள்: பிரதமரை விமர்சிக்க எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தும் வார்த்தைகள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் உரை தொகுப்பு நூல் எதிர்கால சந்ததியினருக்கான அறிவு களஞ்சியமாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பங்களாதேஷில் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்குள்ள இந்தியர்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் வார்த்தைகளின் தன்மை கவலையளிக்கக்கூடியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுவாழ்வில் இருப்பவர்கள் முறையான வார்த்தைகளை தேர்வு செய்து பேசுவது மிகவும் முக்கியம் என்று கூறினார். அரசியல் வாழ்வில் கண்ணியத்தை கடைபிடிப்பதுடன் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, சில அரசியல் கட்சிகள் தங்களின் குறுகிய கால சுய லாபத்திற்காக பயன்படுத்தும் வார்த்தைகள் துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் உரைகள் அடங்கிய நூல் எதிர்கால சந்ததியினருக்கான அறிவு களஞ்சியமாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ஓராண்டில் ஆற்றிய உரைகளை உள்ளடக்கிய தனித்துவமிக்க புத்தகத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இதனை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன், அத்துறையின் செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு எல் முருகன், குடியரசுத் தலைவரின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நம்பகமான தொகுப்பாகும் இது என்று கூறினார். முன்னதாக நூலை வெளியிட்டு பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், இந்த தொகுப்பு நமது ஜனநாயகத்திற்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கிடைத்த களஞ்சியமாகும் என்று கூறினார். பெண்கள், பட்டியலினத்தை சேர்ந்தோர், விவசாயிகள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரிடத்திலும் குடியரசுத் தலைவர் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாட்டை உணர்த்துவதாக இந்த தொகுப்பு அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டத்தில் சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இன்று பிற்பகலில் நேரிட்ட இந்த விபத்தில் 5 முதல் 6 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 40 பேர் கொண்ட மருத்துவக் குழுவும் 15 ஆம்புலன்ஸ்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் விபத்தை அடுத்து அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்த தகவல்களை 8954092292 மற்றும் 8954000965 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என ரயில்வே அறிவித்துள்ளது. மீட்புப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த விபத்து குறித்து உயர்நிலைக்குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா திறன் அடையாளம் கண்டறியும் மத்திய அரசின் 2ஆம் கட்ட திட்டத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நாளை தொடங்கி வைக்கிறார். நவீன காலத்திற்கு ஏற்ப உலக அளவில் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய 5 நிலக்கரி சுரங்கங்களில் 2 சுரங்கங்கள் இந்தியாவில் உள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள கோல் இந்தியா நிறுவனத்தின் துணை நிறுவனமான சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு நிறுவனத்தின் ஜெவ்ரா மற்றும் குஸ்முந்தா சுரங்கங்கள் உலகின் 10 பெரிய நிலக்கரி சுரங்கங்கள் பட்டியலில் 2 மற்றும் 4வது இடத்தை பிடித்துள்ளன. இந்த 2 சுரங்கங்களின் மூலம் ஆண்டுக்கு 100 மில்லியன் டன் அளவிலான நிலக்கரி உற்பத்தி செய்யப்படுகிறது. இது நாட்டின் மொத்த நிலக்கரி உற்பத்தி 10% என்று நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள்
ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக நாளை மறுநாள் பிற்பகலுக்குள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் முறைகேடு புகார் தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட், நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. மாணவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதையடுத்து இவ்வழக்கின் விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை நாடு முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் எழுதினர். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா தெரிவித்துள்ளார். புதுதில்லி மருத்துவமனைகளில் புதிய வசதிகளை தொடங்கி வைத்த பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அபூர்வ சந்திரா தெரிவித்தார். பங்களாதேஷில் நடைபெறும் வன்முறை மோதல் சம்பவங்களை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசின் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அறிவிப்பை எதிர்த்து மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் காயமடைந்தனர். தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடு தழுவிய அளவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இடஒதுக்கீடு தொடர்பாக பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக பங்களாதேஷின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அன்ஷுல் ஹக் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் உடனடியாக முழுமையான சண்டை நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஐநாவில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மேற்காசியாவுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விவாதத்தின் போது பேசிய இந்தியாவுக்கான துணை பிரதிநிதி திரு ஆர் ரவீந்திரா, போரை தொடர்ந்து பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்று கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தின் மேம்பாட்டிற்காக இந்தியா $120 மில்லியன் அளவுக்கு உதவி வழங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர பிரதேசத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெலுங்கானாவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும், கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தெற்கு உள் கர்நாடகம், குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 4-6, 6-0 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அமேலியா ரஜேக்கியை வென்றார். சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெற்றி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் டெனிஸ் மோல்ச்சனோவ், நெதர்லாந்தின் மட்வே மிடில்கூஃப் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரை விமர்சிக்க எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தும் வார்த்தைகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் உரை தொகுப்பு நூல் எதிர்கால சந்ததியினருக்கான அறிவு களஞ்சியமாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பங்களாதேஷில் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்குள்ள இந்தியர்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.